ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதி டைரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா? நிஜமாவே ஃபேன்ஸுக்காக தாங்க அவர் இருக்காரு. கண்டிப்பா ரசிகர்களுக்காக மட்டும் தான் இருக்காரு. நம்ம சுவாமி அப்படிதான் துபாய் போயும் கூட ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க. விஜய் குமரன் வந்து எப்படி விஜய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸில் திட்டியிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. விஜய் சொல்கிறாரு, சுவாமி என்ன சொல்கிறாரு, அது வந்து சும்மா தான், கதை தானே, நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹாப்பியாக வந்து நம்ம சுவாமி பேசியிருக்காருங்க. அவ்வளோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம டைரக்டர் சொல்கிறது கதை தானே, கதை மாதிரி கதைன்னு யோசிங்க அப்படின்னு சொல்லி துபாய்க்கு ஆனால் வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு உடச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்காங்க. நம்ம சுவாமியும் நம்ம பிரவீன் சாரும் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதில் வந்து அது கொஞ்ச நாள் கழித்து வரும். அது ஏதாவது ஃபினிஷ் நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்கங்க. ஆனால் சீரியலாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குமரன் அடித்ததில் எல்லாருமே நேற்று இருந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு புரியுது, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமி சொல்லியிருக்காருங்க. சாய் பிரமோதிதா அவங்க மேடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி குமரன் வந்து விஜய் அடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்க எப்போவுமே பேசுவாங்க. அப்போ வந்து நமக்கு அப்பாடா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். அந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. துபாய்க்கு எதுக்கு போயிருக்கோம், என்ன விஷயமா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. அதான் 3 நாளாக கொஞ்சம் பிஸியாகவே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பருங்க, அப்பாடா சுவாமி தரிசனம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்தாச்சு. நிஜமாகவே காலையிலேருந்து நேற்றுருந்து வீக்காக ஃபேன்ஸ்லாம் கமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கொந்தளிச்சு போய் எப்படி குமரன் விஜய் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? செம்ம, நமக்கு சூப்பர் விஷயம் கிடச்சிருக்கு. லைவில் நிறைய பேசியிருக்காங்க. நம்ம டைரக்டர் சார் சொன்ன வாக்கை கரெக்டாக காப்பாற்றிட்டாருங்க. கரெக்டாக 7:30 லைவ் வந்துட்டாங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக பேசியிருக்காங்க. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த ஒரு யாராக இருந்தாலும் கேள்வி கேட்டால் அவ்வளோ அழகாக பதில் சொல்லியிருக்காரு. சூப்பர்.